பண்ணுங்க சச்சினா ரோஹிணினா எங்களுக்கு நாங்க மத்தவங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம இங்க வந்து அமைதியா பதில் சந்தோஷப்பட்டு போயிடுவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஏகே ஒரு மாதிரி ரக்கட் ரோல்ல வில்லன் ரோல் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே பிடிச்சிருக்கும். இந்த படம் எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்க கண்டிப்பா சொல்றேன். தமிழ்நாடுல அடிச்சுக்க முடியாது. கடவுள் ஏற்க மாட்டேதான். இன்னொரு விஷயம் இப்போ ஜனநாயகன் வரலன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தது. பிப்ரவரிக்குள்ள வரணும்னு ஒரு ஆசை. அவரு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நாங்க விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. நாங்க ஆமா சந்தோஷம் ஆனா அந்த சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல எவ்வளவு அமைதியா போச்சு. இதுவே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப அங்க பாத்துருப்பீங்க. அதாவது 1 மணி ஷோ கட் பண்ணா எல்லாம் யாரால தற்கொலை விஜய் சொல்லலாம். ப்ரோ நான் வந்து சென்னையில அரவந்தல வந்திருக்கேன். தலைக்காக தான் வந்திருக்கேன். முக்கியமா ரோஹிணி வந்து தலைக்கோட்டை தலையை பார்க்கறதுக்காக தான் நான் முக்கியமா வந்திருக்கேன். அதனால வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. படம் மங்காத்தா அவர் இதுலயே ரொம்ப அல்டிமேட் படம் வந்து மங்காத்தா தான். வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. தலை வந்து அந்த எந்த சீன்னா அந்த இது கார்ல வந்து என்ட்ரி கொடுப்பது செம்மையா இருக்கு. அந்த சீனு ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சீனு இன்ட்ரோல் பிளாக் அந்த சீக்வென்ஸ் தனியா நின்னு பேசுவாங்க. அதுல வந்து சூப்பரா இருக்கு. அந்த சீன் வந்து நீ பாருங்க. பிளஸ் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பயங்கர ரெக்கார்ட் பண்ணீங்க. கில்லியை தாண்டி போகும்னு நினைக்கிறீங்களா? கில்லி எல்லாம் ஒரு பயம் இல்லாது. கில்லி மேல போகாது. கில்லியோட ரெக்கார்ட் அல்டிமேட் ஸ்டார் ரஜினிகுமார் தமிழ்நாட்டுல ரெக்கார்ட் பிரேக் பண்ணி சொல்றீங்களா? ரெக்கார்ட் அது மேலே வரும். எந்த படம் இது ரெக்கார்ட் பண்ண ரிலீஸ்ல ரிலீஸ் இதா பிரேக் பண்ணுவீங்க. ரிலீஸ் இதா பிரேக் பண்ண ரிலீஸ்ல எந்த படமே வராது. நெக்ஸ்ட் வந்து ஆதிக்கோட படம் அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அது எப்படின்னு தெரியல. தலை வந்து ரேசிங் போயிட்டு இருக்காரு. ரேசிங் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். அதிக வந்து பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதை பிளஸ் தேடி ரீலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் தள்ளி போயிடுச்சு. அது எப்படி ரீலீஸ் ஆயிட்டு அது அஜித் படம் பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஆனா கேட்டா வந்து புது படம் வந்து அதனால ஒதுக்கி போயிட்டு சொல்றாங்க. அது வந்து எப்படின்னு தெரியல. அவன் பயந்து போனாங்க போட்டோம் தெரியும். வந்தா இதுக்கும் மேல நாங்க செலிப்ரேட் பண்ணிருப்போம். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. விஜய் படம் வந்தாலும் நீங்க அடிச்சு விஜய் படம் வந்தாலும் அதுக்கு மேல நான் இது பிரேக் பண்ணிருப்போம். ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள். நன்றி ப்ரோ. ஏகே அஜித் குமார் வாழ்க. ப்ரோ ரோஹிணினாலே தலைதான் ப்ரோ. காஞ்சிபுரத்துல இருந்து 70 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கிறேன். காலைல 4:30 மணி எழுந்துச்சு காலையிலே இருந்து வந்தேன். 2030 வரைக்கும் பொங்கல், கிறிஸ்துமஸ், தீபாவளி எல்லாமே எங்களுக்கு தலை தான். இப்போ இன்னைக்குதான் 2030 வரைக்கும் இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத் எல்லாம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? அவங்க ரெக்கார்டு இவங்களே போட்டாங்களே ப்ரோ. கமலால இருந்து எல்லாருமே போட்டாங்களே. இதுவா தாண்டிடுச்சு. 1 மணி நேரத்துல எல்லாமே புக் ஆயிடுச்சு ப்ரோ. தலை தான் கிங். பாக்ஸ் ஓப்பனிங்க அவர் தான் கிங் மேக்கர். சும்மா சொல்றாங்க. அது வந்து நல்லா ஈக்குவலா ஹெல்த்தி காம்படிஷனா தான் ப்ரோ போயிருக்கும். அது இது அஃபோர்ட் பண்ணிருக்காங்க. தலை எப்பவுமே வந்து மங்காத்தா எத்தனை வருஷமா கேட்டு இருக்கோம். இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எதுவுமே அஃபோர்ட் பண்ணாது ப்ரோ மங்காத்தா எப்பவுமே. எனக்கா ப்ரோ
அந்த செஸ் ஆடிக்கிட்டே வந்து சொல்லுவார்ல, அப்போ அவனை போடணும் அப்படின்னு போடுவோம், அது பிளாஸ்ட் ஆயிடும். அப்புறம் கடைசி சீன்ல வந்து சொல்லுவார்ல, ரிவீல் ஆகும் பாருங்க, அர்ஜுனும் வந்து அது வந்து ரொம்ப இவனோட பீஜம் தான். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்திருக்கோம். நம்ம தலைநகரம் ரோஹிணி ஃபோர்ட்ல வந்து அஜித் ஃபேன்ஸோட எஃப்டிஎஃப்எஸ் ஆஃப்டர் லாங் டைம் அட்டகாசத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் லைக் இந்த படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா வித்தின் 25 minutes லைக் 5000 டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு. ரீரிலீஸ்ல இட்ஸ் கோனா பி இது வந்து ஹிஸ்டரி மேக் பண்ணும் ஷூர். கூட ரிலீஸ் ஆனதுல அது வந்து எப்படி நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. பட் அட் த சேம் டைம் ஸ்மால் மூவிஸும் வந்திருக்கு, லைக் திரௌபதி, ஹாட்ஸ்பாட் 2 வந்திருக்கு. ஸோ இட்ஸ் a wise decision. அது ஒரு வைஸ் டிசிஷன் தான். பிகாஸ் புது நியூ ஃபிலிம்ஸ்க்கு வந்து நம்ம சான்சஸ் கொடுக்கணும். ஸோ லேட்டா வரட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம ஏகே ஃபேன் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இல்ல அதுதான் நீங்க பாக்கணும். ஒரு ஸ்டாரா அவர் நினைச்சிருந்தா ஒரு படம் பண்ணிட்டு 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் அட் ஏஜ் ஆஃப் 50+ இஸ் டூயிங் அவரோட பேஷனுக்காக இந்த ஏஜ்ல அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் மோர் தென் அ ஃபேன் ஆஃப் ஹிம் ஆன் ஸ்கிரீனோட அவர் ஆஃப் ஸ்கிரீன் ஃபேன் தான். இல்ல லைக் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். லைக் நீங்க ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் பண்ணணும். அவர் பர்சனலா எங்கேயும் வந்து அதை ப்ரொமோட் பண்ணல. அவர் ப்ரொமோட் பண்றது வந்து கார் ரேசிங்காக மட்டும் தான் ப்ரொமோட் பண்றாரு. பிகாஸ் தட் இஸ் த ஸ்போர்ட் விச் நீட்ஸ் ப்ரொமோஷன் தான். அதுக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படும். பிகாஸ் I don't know whether you guys seen F1 movie. So ஒரு car race industry run பண்ணா it's not that easy. So அதுக்கு compulsory he's doing it alone. So அதுக்கு வந்து money வேணும். So I'm very happy with that. Thank you. தலைவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி குஞ்சா ஒருத்த வீடியோ போட்டா, ரோஹினாலே தளபதி தான்ட்டு. ரோஹினாலே யாரோ பூனை கிடையாதீங்க. கில்லியாவது பூலாவது மங்காத்தாரா மச்சான் படம் செமையா இருக்க போகுது. பிளஸ் 50வது படம் இருக்கு. ரிலீஸ் ஆனது எப்படி பாக்குறீங்க? செமையா இருக்கு. அதான் ஏகே ஃபேன் ப்ரூவ் பண்றோம். டி-ஷர்ட்லாம் போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு வருவேனா. அதான் ஏகே மட்டும் தான் லைஃப். கில்லி படத்தோட ரெக்கார்ட் பிரேக் பண்ண நினைக்கிறீங்களா? அதோட பிரேக் பண்ணும் வாய்ப்பே இல்ல. மங்காத்தா மட்டும் தான். கில்லில கிடையவே கிடையாது. கிளம்புங்க ப்ரோ. ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் வேண்டாம். மங்காத்தா மட்டும் தான். மங்காத்தா தான். யார் ரிலீஸ் பண்ணுவா? மங்காத்தா பண்ணுச்சுல, அவதான். மங்காத்தா மட்டும் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறீங்க? எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும். பில்லா 2 வேணும். பில்லா 1 வேணும். பில்லா ரிலீஸ் ஆனாலும் வருவோம் நாங்க. எத்தனை ஆனாலும் மங்காத்தா வரும். பில்லா வரும். இந்த புடிச்ச சீன் தான் 500 கோடிடா. அதுதான் சீனே. மஜா படம். மணி அதான். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஏகே ஃபேன்ஸ் ஹாய். புது படத்துக்கு எப்படி இருக்குமோ, ஒரு புது படத்துக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இப்ப இருக்குது. ஆனா ரீரிலீஸ்ன்றனால சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. மோல் அடிக்க கூடாது, டிஜே கிடையாது, செலிப்ரேஷன்லாம் கிடையாதுன்ட்டு. அதையும் மீறி தான் ரசிகர்களாக நாங்க தான் இப்ப பார்த்து இது எல்லாமே பண்ணிருக்கிறது நாங்க மட்டும்தான். யாருடைய எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் யாரும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வெறும் ரசிகர்களாக மட்டும்தான் இது எல்லாமே பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? சொல்லுங்க. கில்லியோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணி கில்லி ப்ரோ, கில்லினா என்ன ப்ரோ? கில்லி தலை போடும். தலை மட்டும்தான் நம்ம இங்க கான்செப்ட். புரியுதுங்களா? வேற எந்த ஹீரோ யாரு கூட மோதினாலும் தலை மட்டும்தான். துணிவு வாரிசு பார்த்துருப்பீங்களே, ஓட விட்டோமா, அதே மாதிரி யாரு படம் வந்தாலும் தலை கிட்ட மோதினா தள்ளிதான் போகணும், இல்லைன்னா ஓட விட்டுருவோம். தெரிக்க விட்டுருப்போம். தெரிய அவ்வளவுதான். தெரிக்க விடலாமான்னு தலை சொன்ன மாதிரி தெரிக்க விட்டு ஓட விட்டுருப்போம். அதை அதுக்கப்புறம் அவங்க ஐயோ அம்மான்னு அழுவ வேண்டியதான். இல்ல ப்ரோ, அது பண்ண மாட்டேன். நம்ம ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. பட் நடந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. நடிகர் அஜித் குமார்ன்ற ஒரு பேர் போய் பத்மபூஷன் அஜித் குமார்னு ஒரு பேர் வந்த காரணமே அந்த ரேசிங் தான். ரேசிங்ன்றது இந்தியாவில் இல்லாததை இப்ப கொண்டு வந்ததே அஜித் குமார் தான். இப்ப நல்ல ஒரு பாப்புலாரிட்டியா கொண்டு வந்தது அஜித் குமார் மட்டும்தான். அதனால அதுக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும். தலைக்கு தான் எங்க சப்போர்ட். அவர் ரேசிங் பண்ணாலும் சரி, எதனா ஒரு படத்தை சேசிங் பண்ணாலும் சரி, தலைக்கு தான் எங்களோட சப்போர்ட்டே ஃபுல்லாக. ஆதிக் படம் வரும் ப்ரோ, கண்டிப்பா. ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆல்ரெடி பண்ணதை நீங்க பாத்திருப்பீங்க. மறுபடியும் ஒரு படம் பண்ணுவாரு, எல்லாருக்கும் பிடிச்ச வகையில பண்ணுவாரு. தேங்க்யூ.